கர்ப்பப்பையில் 14 வாரங்களே ஆன கரு குழந்தை இது. இந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாம். இந்த குழந்தையின் மூளைக்குள் அதிக அளவு திரவம் சேர்ந்து விட்டதாம். உடலுக்குள் அளவுக்கு அதிகமான திரவம் கோர்த்து கொண்டதால் உயிரிழந்த குழந்தை இது. கர்ப்பப்பைக்குள் குழந்தைக்கு தேவையான உணவையும் காற்றையும் கொடுக்க கர்ப்பப்பைக்குள் உருவாகும் தற்காலிக உறுப்பு பிளசண்டா. குழந்தையை ஒட்டி இருக்கிறது பாருங்கள், அதுதான் பிளசண்டா. குழந்தையின் உடலில் இருந்து கழிவையும் இது நீக்குகிறது. உதட்டு பிளவு என்ற குறைபாடுடன் உருவான குழந்தை இது. 22 வாரம் வளர்ந்த எல்லாம் நார்மலாக இருந்த குழந்தையாம் இது. 24 வாரம் வளர்ந்த நார்மல் குழந்தையாம் இது. இது மனித மூளை எப்படி இருக்கிறது பாருங்கள். மனித வயிற்றுக்குள் இருக்கும் கிட்னி, அதாவது சிறுநீரகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரிஜினல் சிறுநீரகம். இது 11 வாரமே ஆன நார்மல் குழந்தை. கர்ப்பப்பையில் 22 வாரமே ஆன குழந்தையின் மூளை இது. சென்னையில் முன்னணியில் இருக்கும் ஒரு முக்கியமான மருத்துவமனையில் இந்த காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டன. கர்ப்பமாக இருக்கும் தாயின் வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்து உள்ளே குழந்தைகள் நார்மலாக இருக்கிறதா அல்லது பிரச்சனைகளுடன் இருக்கிறதா என்று கண்டுபிடித்து விடுகிறார்கள். சப்போஸ் கர்ப்பப்பைக்குள் இருக்கும் குழந்தை மருத்துவத்தால் சரி செய்ய முடியாத பெரிய பிரச்சனைகளுடன் இருக்கிறது என்றால் அது போன்ற குழந்தைகளை கர்ப்பப்பையிலிருந்து எடுத்து விடுகிறார்கள் அல்லவா. அந்த குழந்தைகளை அப்படியே பதப்படுத்தி இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தை, அந்த கரு எத்தனை மாத கரு, எத்தனை நாள் கரு என்பதையெல்லாம் அதை வைத்திருக்கும் பாட்டிலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருந்தது என்பதையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். கருவுக்குள் இருந்த குழந்தைகளின் உள்ளுறுப்புகளை கூட இங்கே பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லாமே நார்மலாக இருந்தும் கூட சில குழந்தைகள் வயிற்றுக்குள் இறந்து விடுகிறதல்லவா, அது போன்ற குழந்தைகளை கூட இங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். சில குழந்தைகளின் வெளிப்புற தோற்றம் வழக்கத்திற்கு மாறாக வினோதமாக தெரிகின்றன. இப்படியெல்லாம் கூட குழந்தைகள் உருவாகி இருக்கின்றனவா என நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன.